என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார், காலு ஸ்லிப் ஆகி கல்லு குத்திருச்சு, அவ்வளவுதான். அதுக்கே இவ்ளோ பதறீங்க? வாங்க. சொல்லக்கூடாது. அன்பரசியை நீங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறீங்க. அவ ரொம்ப லக்கி தான் சார். தேங்காயை கொண்டு போய் குளத்துல விட்டு வாங்கம்மா. போங்கம்மா. அப்படியே எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. பார்த்தது போதும், தேங்காவை குளத்துல விட்டுட்டு வாடி.
அவ தனியா தான் குளத்துல இறங்குறா. நான் போய் அவ கதையை முடிக்கிறேன், நீ இங்கேயே இரு. அந்த அன்பரசி கூட வந்தவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அவன் கண்ணில் மட்டும் நீ பட்டுறாத. நான் பாத்துக்கிறேன்டா. நீ அவ கதைய தண்ணிக்குள்ளேயே முடிச்சிட்டு வந்துரு. அந்த தண்ணி பாட்டில் கொடுங்க. சந்திரசேகர் சார், நீங்க டாக்டர் சுப்ரியா தானே? சாரி டாக்டர், நான் ஏதோ யோசனையில உங்களுக்கு கவனிக்கல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் டாக்டர். அன்பரசி எப்படி இருக்காங்க? அன்பரசி நல்லா இருக்கா டாக்டர். அவளுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட அன்னைக்கு நான் பாசிட்டிவ் ரிசல்ட் கேட்டேன். பட் அது எதுவும் யூஸ் இல்லாம போச்சு டாக்டர். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நாங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து போச்சு டாக்டர். அப்படியா? என்ன சொல்றீங்க? சாரி டாக்டர், இப்ப எனக்கு பேச டைம் இல்ல. கார்ல ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்றேன். வரேன். என்ன என்னென்னமோ சொல்றாரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. எங்க பார்த்திருக்கோம் ஞாபகம் வர மாட்டேங்குதே. இவனா? இவ கொலை பண்ண வந்தவனாச்சே. ஐயோ கடவுளே, திரும்புற பக்கம்லாம் அம்பு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நம்மள பார்த்தோன்னு எதுக்கு அந்த பொம்பளை திரும்புது? அந்த பொம்பளை வேற யாருன்னு தெரியலையே. ஏய், ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அம்மு, என்னாச்சு? அது வெயிலா இருக்கு, அதாங்க. இது முதல்ல குடி. வண்டியில உட்கார். நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் தான் முக்காடும் போட்டுக்கிட்டா. அப்போ நம்மள நல்லா தெரிஞ்சிருக்கு. அவ முகத்தை பார்த்தாகணுமே. பார்த்து. ஏய், தண்ணிய கையில வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? குடி. குடிக்கிறேங்க. இவளை எங்கேயோ பார்த்திருக்கோமே, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்ல. அப்பா, அம்மா இப்போ எந்த ஜெயில இருக்காங்க அத மட்டும் சொல்லுங்க. கஸ்தூரியோட கதையை முடிச்சிட்டா சிவகாமி அவ அம்மா மங்கம்மாவை பத்தி கேட்க மாட்டாங்க. சரிம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு. ஏன்? அதுக்குள்ள எல்லாத்தையும் தலைகீழா மாத்திர போறீங்களோ? இல்லம்மா, நீ உன் அம்மாவை பார்க்கணும்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணணும்ல. அது மட்டும் இல்லம்மா, அவன் நம்மள பார்க்க ஒத்துக்கணும்ல. என்னம்மா நீ? நீங்க என்ன கூட்டிட்டு மட்டும் போங்க. நான் அங்க வந்திருக்கேன்னு சொன்னா அம்மா என்ன பார்க்க ஒத்துக்குவாங்க. சரிம்மா, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணு. நானே நாளைக்கு அவளை பார்க்க உன்னை கூட்டிட்டு போறேம்மா. என்னப்பா என் அவசரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நாளைக்கு உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இது என் வாழ்க்கை பிரச்சனை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன டாக்டர் ஏதோ யோசிச்சுட்டே வரீங்க? அதுவா, நான் இப்போ சந்திரசேகர்னு ஒருத்தரை பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து இவ என் பொண்ணுன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. நான் டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருதோ அதுதான் தருவேன், ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி தர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவரு தனக்கு பிறந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாததால தன்னோட குடும்ப பிரச்சனை தீர்க்கறதுக்காக அவரே அந்த பொண்ணை நடிக்க வச்சிருக்கிறதாகவும் அந்த பொண்ணை தன்னோட சொந்த பொண்ணா நினைக்கிறதாவும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு. நான் ஸ்ட்ரிக்ட்டா என் ப்ரொஃபஷனுக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா ரிசல்ட் பாசிட்டிவா வந்து அந்த பொண்ணு அவருக்கு பிறந்தவதான்னு சொல்லிடுச்சு. ஆனா அப்புறம் என்ன, அவரு நினைச்ச மாதிரி தானே ரிசல்ட் வந்திருக்கு, இதுல என்ன பிரச்சனை? ஆனா இப்போ அவரு வேற ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்றாரு. முழுசா கேக்கலான்னா யாரோ வெயிட் பண்றாங்க, ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா ஓவராலா அவர் சொன்னதை வச்சு பாக்கும்போது அந்த அன்பரசியோட நிச்சயதார்த்தமே நின்னு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் யோசிக்கிறேன். டாக்டர், கிளாரிட்டி இல்லாம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அவரோட நம்பர் இருந்தா அவருக்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நீ சொல்றதும் சரிதான். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஒரு போன் நம்பர் வேணும். சரிங்க டாக்டர், என்ன விஷயம் சொல்லுங்க, அப்புறம் யாரோட நம்பர் சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு நான் கால் பண்றேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டிஎன்ஏ டெஸ்டுக்காக சந்திரசேகர் அன்பரசின்னு 2 பேர் வந்தாங்க. நான் தான் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். சரிங்க டாக்டர், நான் 10 நிமிஷத்துல உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. அம்மோ, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, அந்த பொண்ணு அன்பரசிக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்கல்ல, அதான் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குங்க. ஓ, அத நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? நானும் உன்ன மாதிரி தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா விஸ்வா கூட இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை எந்த ஆபத்தும் நெருங்காதுன்னு எனக்கு பயம் விட்டு போச்சுமா. ஏன்னா விஸ்வா அன்பரசி மேல உயிரியே வச்சிருக்கான். அன்பரசிய தொடணும்னா அவனை மீறி தான் தொடணும். அவன் அன்பரசிய உயிரை கொடுத்தாவது காப்பாத்திடுவான். இப்பதான் இங்க பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போனானுங்க? அண்ணா, அப்படியே சைடு வாங்குற மாதிரி அந்த காரை ரோட்ல இருந்து இறக்கி விட்டுரு. அந்த ஆள் கார்ல இருந்து இறங்கி வந்து எப்படியும் ஏதாவது கேட்பான். நம்மளும் அது இதுன்னு பேசி வம்பு இழுத்து அவனை அடிச்சு போட்டு அவளை தூக்கிடலாம். வேகமா போங்கண்ணே. போ போ போ, பக்கத்துல போ. போங்கண்ணே. போன போன போன, இன்னும் வேகமா போன.
இவனுங்கள எங்க இருங்க, அவசரப்படாதீங்க. அவனுங்க எப்படி ரேஷ் டிரைவிங் பண்ணி இடிக்கிற மாதிரி வந்தானுங்க பார்த்தல, அவனுங்கள எங்க விடுங்க. இந்த பக்கம்லாம் தண்ணிய போட்டு இப்படிதாங்க வண்டியை ஓட்டுவானுங்க. குடிச்சிட்டு இருக்கிறவனுங்க கிட்ட போய் நம்ம என்னங்க பேச முடியும்? நீங்க வாங்க, நம்ம போலாம். இல்ல அம்மோ, இரு வர. எங்க இவனுங்கள சும்மா விடக்கூடாது. எங்க சொன்ன கேளுங்க, போகாதீங்க, நில்லுங்க. ஏய் என்னையா ஏதோ உங்க அப்பம் போட்ட ரோடு மாதிரி முழு ரோடையும் மறைச்சிட்டு வண்டி ஓட்டுற? ஐயோ, இவன் நம்மளதான் ஃபாலோ பண்ணி இவ்ளோ தூரம் வந்திருக்கானா? டேய் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நான் மறைச்சிட்டு வண்டி ஓட்டுறேனா? நீங்க வந்த ஸ்பீடு தான் தப்பு. இந்த மாதிரி ஒரு ரோட்ல என்ன ஸ்பீட்ல வரணும்னு கூட தெரியாம வேகமா வந்துட்டு என்ன குறை சொல்றீங்களா? ஏங்க சொன்னா கேளுங்க, பிரச்சனை வேண்டாம், வந்து வண்டியில ஏறுங்க. டேய் அவ காருக்குள்ள சேஃபா உட்காந்துட்டு இருக்கா, இவனை அடிச்சு தள்ளிட்டு அவளை தூக்கிடுவோம். அவன் இன்னைக்கு பிடிச்சே ஆகணும். ஏய் இந்த சவுண்ட் எல்லாம் எங்க வேணா செஞ்சு விட்டு போயிட்டே இருப்போம். வாங்கடா வாங்க. தப்பு பண்ணது நீங்க, இதுல திமிரு பேச்சு வேறையா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? இரிட்டேட்டிங் இடியட்ஸ். ஏய் என்ன பெரிய இவ மாதிரி திரும்ப திரும்ப சவுண்ட் கொடுக்குற? வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. பார்க்கும்போது அன்பரசி இங்கதான் நின்னு குடத்துல இருந்து பூவெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்தா ஆளைய காணோம். குளத்துக்குள்ள இறங்கினவ திரும்பி வராம எங்க போயிருப்பா? இது புடி. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, ஜானகி மேடமா? ஆமா, நீங்க யாரு? நான் பிரியா நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன். நீங்க கூட ஃபேமிலியா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வந்தீங்களே, அங்கிருந்து பேசுறோம் மேம். ஆமா, இப்ப எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேடம், எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் 1500 ரூபாய்க்கு ஃபுல் பாடி செக்அப். அதான் நாங்களே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மேடம், நீங்க வந்தா கூட செக்அப் பண்ணிட்டு போலாம். இல்லம்மா, நான் வழக்கமா ஃபேமிலி டாக்டர் தான் கன்சல்ட் பண்றது. சாரி. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். மேடம், சந்திரசேகர் சார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காம்மா. அவங்க கூட வந்தாங்களே அன்பரசி மேடம், அவங்க
பரவாயில்லையே, எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அவங்களும் நல்லா இருக்காங்கம்மா. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையே அவங்க மேரேஜ்ல ஏதோ ப்ராப்ளம்னு தானே எடுக்க வந்தீங்க. அதை எப்படி மறக்க முடியும்? ஆமாம்மா, அந்த ரிப்போர்ட்டுக்கே வேலை இல்லாம போயிடுச்சு. ஏன் மேடம், வேற ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சா? ஆமாம்மா, அன்பரசி என் பையன் சந்திரசேகரனோட பொண்ணு இல்ல. இருந்தாலும் நாங்க அப்படிதான் சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருந்தா. தள்ளுங்க அம்மா, தாயே, என் பொண்ணை காப்பாத்திட்டமா, ரொம்ப நன்றி தாயே. தம்பி, நீங்க எங்க? அது அன்பரசியை பார்க்க தான் வந்தேன் ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்பரசி, என்னது இது? காட்டு, என்னது? காட்டு, காட்டு, காட்டு. உங்க தகுதி வேற, எங்க தகுதி வேற. சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. அன்பு, வா வா.
சார் நீங்க ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க சார். அன்பரசியோட அம்மா நிச்சயதார்த்தத்துல நடந்ததையே நினைச்சு இன்னும் கோவத்துல இருக்காங்க. எல்லாமே மாறும் சார். சார் அன்பரசியும் நீங்களும் கூடிய சீக்கிரம் சேருவீங்க சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அன்பரசி உங்க மேல உயிரையே வச்சிருக்கா சார். அத அவ வெளிப்படையா காட்டிக்கலனாலும் அதான் சார் உண்மை. ஏய் எதுக்கு இப்ப கால் பண்ற? எதுக்கு கால் பண்றேன்னா, முன்ன போய் பெரிய இவன் மாதிரி எங்க தாத்தா பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா நீ என்னடானா அவளை கொல்லாம தப்பிக்க விட்டுட்டு சும்மா வந்திருக்க. ஒரு கொலை கூட பண்ண முடியாத நீ எல்லாம் என்னையா ரவுடி? ஏய் மரியாதையா பேசு. டேய் குர்ரா போன குர்ரா, நான் பேசுறேன். இத பாரு, இது வரைக்கும் நாங்க எத்தனை கொலை பண்ணிருக்கோம் எங்களுக்கே கணக்கு தெரியாது. அவளை நான் குளத்துக்குள்ள வச்சு முக்குனதும் மூச்சு நின்னு போச்சு. சரி செத்துட்டு வந்தா விட்டுட்டு வந்தேன். ஆனா அவ கூட ஒருத்தர் இருந்தானே, அந்த ஃபேண்டி சட்டை போட்டவன், அவன் அவளை குளத்துல இருந்து தூக்கிட்டு வந்து காப்பாத்திட்டான். அது தெரியாம பேசிட்டு இருக்க? அவளுக்கு ஆயுசு கட்டி, அதுக்கு நாங்க என்ன பண்றது? சி, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கணக்கே இல்லாம கொலை பண்ணனு பெருமையா வேற பேசுறல என்கிட்ட நீ. ஏய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏதோ ராஜவேலு பேத்தின்னு சொல்லிதான் அமைதியா இருக்கேன். ஓ, இல்லனா என்னடா பண்ணுவ? ஏய் சும்மா என்கிட்ட கத்தாத. நாங்க எங்க வேலையை கரெக்டா தான் செஞ்சோம். அவ சாகல. அதுவும் இல்லாம அவ கூட இருந்தவனுக்கு எங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த ஊர்ல இருந்தோம்னா எங்களை பிடிச்சி டின்னு கட்டுருவானுங்க. இதுக்கு மேல நீ வேற பாத்துக்கோ. இனிமே எங்களுக்கு கால் பண்ணாத. குடுறா, இனிமே போன் பண்ண என்கிட்ட குடுறா. அதுக்கு எதுக்கு இந்த பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? விடுங்க. இல்ல அம்மோ, நீ எங்க திரும்பவும் ஏதாவது நினைச்சுக்கிட்டு என்ன பார்க்காம இருந்துருவியோன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இப்ப நீ கால் பண்ணதும் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஆனா நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதிய மீறாத வரைக்கும் தான் நானும் சொன்னபடி இருப்பேன். நான் தான் இப்ப வரைக்கும் குட்டிமாவை பத்தி கூட கேட்கவே இல்லையே, அப்புறம் என்ன அம்மோ? சரி, இப்ப எங்க இருக்க? என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய நிலைமையில நான் இப்ப இருக்கேன். நான் இப்போ டவுனுக்கு வந்திருக்கேங்க. ரகு சார் வீட்ல தான் இருக்கேன். நீங்க இங்க வரீங்களா? ஐயோ, நான் பாதி தூரம் வந்துட்டேம்மா. சரி, அன்பரசிய பாத்துடலான்னு அவ வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மோ. அன்பரசியும் அவங்க அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்களா? நான் பாத்துட்டு ஒரு half an hourல கிளம்பி வந்துட்டோமா? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் என்ன அம்மோ, நீ எதுக்கு அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ற? இல்லீங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதான் நான் அத போய் பாக்குறேன்னு சொல்றேன். என்ன அம்மோ இப்படி சொல்ற? அதான் நான் ஒரு half an hourல வந்துடுறேன்னு சொல்றேன்ல. ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? சரி, நான் இருக்கேன், நீங்க வாங்க. அவர் அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் நாம அன்பரசிய இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது.
என்ன இது? சில நேரத்துல அம்மு நடந்துக்கிறது புரியாத புதிராவே இருக்கே. அவ ஏதோ ஒரு பெரிய உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அதான் குட்டிமாவை பார்க்க கூட விடாம பிடிவாதமா இருக்கா. கடவுளே, என் பொண்ணை நான் பார்க்கணும். இத்தனை வருஷமா நான் அவளை பார்க்காம இருந்ததே எனக்கு மிகப்பெரிய தண்டனை தான். ஒரு அப்பாவா நான் அவளுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. தயவு செஞ்சு அவளை என் கண்ணில் காட்டிடு கடவுளே. சார், டீ ரெடி சார், வாங்க. இதோ வரேன். அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு இன்னும் நிச்சயதார்த்தம் நின்னதுல கோபம் இருக்கு. அதான் அப்படி நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வந்ததும் நான் அன்பரசிய பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். சார், இதுக்கு முன்னாடி அன்பரசி அம்மாவை பாத்திருக்காரான்னு தெரியலையே. நிச்சயதார்த்தத்துல கண்டிப்பா பாத்திருப்பாரு. சார் சொன்னா கண்டிப்பா அன்பரசி அம்மா புரிஞ்சுப்பாங்க. சார், டீ ஆறுது, எடுத்து குடிங்க. நான் அன்பரசிக்கு போன் பண்றேன். ராசாத்தி, நீ டவுன்ல போய் படிக்கிற, அது அசலூரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா, மத்தவங்களோட பார்த்து பழகணும். சரி பாட்டி, நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. நான் வாழ்ந்து முடிச்சா கட்ட என்ன இருக்கு எனக்கு? காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. உன்ன மாதிரி அன்பா இருக்கிறவங்கள பார்த்து பேசுறதுதான் எனக்கு சந்தோஷமே. கஸ்தூரி, உன் மக பெரிய டவுன்ல போய் படிக்கிறாள, இந்த கல்விய எங்க ஞாபகம் வச்சுக்க போறான்னு நினைச்ச. ஆனா அவ மாறவே இல்ல. இந்த கல்வி மேல அதே பாசத்தோட அப்படியே இருக்கா. அம்மா, மஞ்சு தான் போன் பண்றா. பாவம், நம்மள தேடிட்டு வீட்டுக்கு போயிருப்பா. காணோன உடனே போன் பண்றா. ஹலோ மஞ்சு. ஹலோ அன்பு, நீயும் அம்மாவும் எனக்கு முன்னாடி வந்தீங்க. வீட்டுக்கு வராம எங்க போனீங்க? சாரி மஞ்சு, நாங்க இங்க பாட்டி ஒருத்தவங்கள பாக்க வந்தோம். இதோ உடனே கிளம்பிட்டோம். நீ வீட்ல இரு, ஒரு 5 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம். நான் அரை மணி நேரமா வீட்ல தான் இருக்கேன். அதெல்லாம் விடு. இங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா? சொன்னா நீ சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. யாரு மஞ்சு? யார் வந்திருக்கா? எங்க நீயே கெஸ் பண்ணு பாப்போம். யாரு? ஐயோ, சஸ்பென்ஸ் தாங்கல, சொல்லு மஞ்சு. சந்திரசேகர் சார் வந்திருக்காரு. எது? சார் வந்திருக்காரா? உண்மையாவா? ஆமா அன்பு, உங்களை தேடிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேனா, சார் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, நீ முதல்ல போனை சார் கிட்ட கொடு. இந்தாங்க சார். அன்பரசி. சார், நீங்க எப்போ சார் வந்தீங்க? இப்பதான் வந்த அன்பரசி. ஐயோ சாரி சார், நானும் அம்மாவும் இங்க பக்கத்துல தான் பாட்டிய பார்க்க வந்தோம். இதோ இப்ப கிளம்பி உடனே வந்துடும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா, நான் வெயிட் பண்றேன். நீங்க பொறுமையா வாங்க. பாட்டி கண்ணு, நான் சென்னையில படிக்கிறேன்ல, அங்க அப்பா ஸ்தானத்திலயும் பாட்டி ஸ்தானத்திலயும் இருந்து 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த சார் இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் போய் பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து நிறைய நேரம் உட்காந்து பேசுறேன். தம்பி, எனக்கு எப்பவுமே உங்க மேல வருத்தமோ கோவமோ சிறு துளி கூட இல்ல. நீங்க எனக்கும் சரி அன்பரசிக்கும் சரி
நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க மேல நிறைய மரியாதையும் பாசமும் இருக்கு. ஆனா இந்த சம்பந்தம் ஒத்து வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்க ஊருக்கு வந்த உங்களை நான் வீட்டுக்கு கூட கூப்பிட முடியல. என்ன மன்னிச்சிருங்க. இது இதோட முடியட்டும்னுதான் மனச கல்லாக்கிக்கிட்ட இத சொல்றேன். நீங்க ஊருக்கு கிளம்புங்க. சரியா ஆண்டி, நான் கிளம்புறேன். ஆனா ஏதோ வயசு கோளாறு, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா மறந்துடும் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அன்பரசி கூட தான். எனக்கு நம்பிக்கை இருக்கா ஆண்டி? நானும் அன்பரசியும் உங்க எல்லாரோட சம்மதத்தோட தான் ஒண்ணு சேரப்போறோம். அம்மா, அங்க சார் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அன்பு, என்ன உங்க அம்மாவை இன்னும் காணோம்? ஆமா, அது எங்கேயாவது ஞாயிற்றுக்கு ஆள் கிடைச்சா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு போன காரியத்தை மறந்துட்டு நேரத்தை கடத்திட்டு இருக்கும். அந்த ஒரு பழக்கத்தை தான் அது விட்டே தொலைக்க மாட்டேங்குது. ஓ சார், இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கோங்க. போதும்மா, போதும். ஏன் சார், உங்களுக்கு சாம்பார் பிடிக்கலையா? இல்லம்மா, இந்த சாம்பார் இருக்கிற ருசிக்கு வருஷம் ஃபுல்லா இந்த சாம்பார் மட்டுமே கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேம்மா. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. சரிங்க சார், போதும். அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. போனையும் எடுக்க மாட்டேங்குது. இந்த நேரத்துல யார் கூட தான் பேசிட்டு இருக்கோம்? பொழுது சாஞ்சிருச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு அம்மு வேற கோவத்துல இருப்பா. அவகிட்ட கிளம்பிட்டேன்னு சொல்லிடலாம். இல்லன்னா அவ கண்டிப்பா கோச்சுக்குவா. பேசாம நீ அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அன்பரசி, அம்மா வர லேட் ஆகும் போல. நான் வந்து இன்னொரு நாள் அவங்கள பாக்குறேனே. ஐயோ இல்ல சார், அதான் நான் தான் சொன்னேனே, யாராவது ஞாயிற்றுக்கு கிடைச்சா அம்மா அப்படியே புடிச்சுப்பாங்க. கொஞ்ச நாளா அதுவும் ஊருக்குள்ள வராம அங்கேயும் இங்கேயும் வேலையா சுத்திட்டு இருந்துச்சா. இப்பதான் ஊருக்கு வந்திருக்காங்களா, அதான் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அவங்க ஊர்ல இருக்கவே மாட்டாங்களா?
இல்ல சார், அது அப்பப்போ வெளியூருக்கு வேலைக்கு போகும், அததான் சொன்னேன். ஓஹோ அப்படியா? அம்மா வந்தா சொல்லிடு, நான் கிளம்புறேம்மா. அன்பரசி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, இது யாரு? இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. சார் வீட்ல தான் நான் தங்கி படிக்கிறேன். சாரும் அவங்க அம்மாவும் என்ன சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. வணக்கம் சார். எங்க பொண்ண பத்திரமா பாத்துக்குங்க. அன்பரசியோட அம்மா தனியாளா நின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இவளை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு. இவளுக்காக அந்த அம்மா வாழ்க்கையில படாத பாடுபட்டுச்சு. நான் பாத்துக்கிறேம்மா. அன்பரசி, நான் கிளம்புறேன். அன்பரசி, உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி இப்பதான் கேட்டேன். எங்க அம்மா கிட்டயா? அம்மா இப்போ எங்க இருக்கு? நம்ம ஊர் கோயில தான் பார்த்தேன். உன்னை பத்தி பேசிட்டு இப்பதான் வரேன். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா? சார், கொஞ்ச நேரம் மட்டும் இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். விஸ்வாவுக்கும் உனக்கும் மேரேஜ் விஷயத்தை பத்தி உங்க அம்மாவை பார்த்து பெர்மிஷன் வாங்கி அதை நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா உங்களுக்கு மண்டபத்துல நடந்த விஷயம் இன்னும் மனசு விட்டு போகலன்னு நினைக்கிறேன். என் மேல கோபம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நியாயமா பார்த்தா கோபம் இருக்கதானே செய்யும். அதனால இன்னொரு நாளைக்கு அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேசி நான் சரி பண்ணிடுறேன். சரியா? அது என்னோட கடமைமா. சார், நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப படிப்புலயும் கேம்ஸ்லயும் தான் கான்சென்ட்ரேஷனோட இருக்கேன். நானும் உன்கிட்ட அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன். அப்பா ஸ்தானத்துல இருந்து திரும்ப இதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பொறுப்பு மட்டும் இல்லம்மா, என் கடமையும் கூட. சரி, நான் புறப்படுறேன். உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுறேன். சரியா? வரேன். மஞ்சு, அன்பரசியை பாத்துக்க. சரிங்க சார். வரேன். நல்ல வேலை போயிட்டாரு. ஆமாடி. ஏ அன்பரசி, இதுதான் உன் வீடா? இங்கேயே வச்சு உன் கதையை முடிக்கிறேன்டி. ஏய், நீ கோவமா தான் இருக்க. உன் பேச்சிலேயே எனக்கு நல்லா புரியுது அம்மோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்க மேல எப்பவுமே கோவப்பட மாட்டேன். கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீ பேசுறது அப்படிதான் இருக்கு அம்மோ. ஐயோ, எனக்கு உங்க மேல ஒரு கோபமும் இல்லைங்க. சரி அம்மா, அப்ப நான் ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து உன்னை பாக்குறேன். நீ அது வரைக்கும் அங்கேயே பத்திரமா இரு. சரியா? சரிங்க. ஏங்க, பாத்து போங்க. நைட் ஆயிடுச்சு. தூக்கம் வந்தா காரை எங்கேயாவது ஓரமா நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா போங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. அம்மோ, அம்மோ. என்னங்க? நான் கிளம்பல அம்மோ. நீ ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு தெரியாம நான் திரும்பி போக மாட்டேன். ஏங்க, என்னங்க கூப்பிட்டுட்டு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, உன்னை பார்க்காம போறேன்னு ஒரு சின்ன வருத்தம் அம்மோ. அதான். சரி, நான் வச்சிடுறேன் அம்மோ. சரிங்க.
அம்மு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதான் எப்ப குட்டிமா பத்தி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. சாரி அம்மு, நான் உன்கிட்ட பொய் சொல்லி இங்கேயே இருந்துகிட்டு உனக்கு தெரியாம உன்னை பார்க்க போறேன். உன் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அம்மு. நீ அதுக்கப்புறம் நிம்மதியா எந்த பயமும் இல்லாம இருக்கலாம். அன்பு, குளத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? எனக்கு ஏதோ நீ மறைக்கிறேன்னு தோணுது. ஏன்னா தேங்காவை தண்ணியில விட போனவ திடீர்னு தண்ணிக்குள்ள போயிருக்க. அப்புறம் விஸ்வா சாரு உன்னை நடுக்குளத்துல இருந்து தூக்கிட்டு வராரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா குளத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா மஞ்சு, அம்மா கிட்ட சொன்னா அது பயப்படணும் தான் நான் சொல்லல. நான் அந்த கலச தேங்காயை விட போனப்போ என்னை யாரோ தண்ணிக்குள்ள இருந்து உள்ள இழுத்துட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே என்ன அப்படியே முக்கி கொல்ல பார்த்தாங்க. என்னன்னு சொல்ற? இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஆமா மஞ்சு, அம்மா உன்னதாம்மா கேக்குற. சார் நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்கிட்ட பலகாரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா சொல்லுமா. அன்பரசி, நீ அவங்க வீட்டுக்கு திரும்ப போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான பார்த்தேன். என்னடா இது, சார் வந்து இங்க இருக்கிறப்போ அவரை பார்க்க கூட மனசு இல்லாம கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அன்பு, நான் உன்னை திரும்பவும் அங்க விட்டுட்டு வந்தது நீ படிப்புலயும் விளையாட்டுலயும் ஜெயிச்சு உன் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ திரும்பவும் எங்க அவமானப்பட்டியோ அங்கேயே போயிருக்க. வாடி. அதான் நீ அவரை பார்த்து பேசி அனுப்பிட்ட இல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல அவ்வளவு கோவப்படுற? என்னமா ஆச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் யாரையும் எது தெரிஞ்சு கூட பேசுற ஆள் இல்ல. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? நீ முன்ன மாதிரி எல்லாம் இல்லம்மா. உன்னோட பேச்சு செயல் எல்லாத்திலயுமே வித்தியாசம் இருக்கு. ஐயோ, ஏய் அனன்யா, நீயேதானா? இப்பதாண்டி அன்பரசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த உன்னை பத்தி.
இங்க வா. ஏய், ஏண்டி முட்டை போண்டா கத்திக்கிட்டு இருக்க இப்ப நீ? ஏய், நீ தானே அன்பரசிய குளத்துல வச்சு கொல்ல பார்த்த. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. சொல்ற எனக்கு என்னமோ நீ சென்னைக்கு உயிரோட போற மாதிரி தெரியல. ஏய், சொல்றாங்கல்ல, போடி. ஊருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வீடு அடி வாங்குற மாதிரி இருக்கும். சொன்னா கேளு, ஒழுங்கா ஓடி போயிடு. ஏய் வாடி. நான் தான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? உனக்கு எல்லாம் பட்டா தாண்டி புத்தி வரும். வாடி வாடி சொல்றாங்க. அனன்யா வா. சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரி அன்பரசிய பத்தி அவங்க வீட்ல விசாரிச்சுட்டேன். அத சொல்லலாம் தான் நேத்து கால் பண்ணேன். உங்க போன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதான் டாக்டர் இப்ப கால் பண்ணேன். ஆமா, நான் சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தேன். ரோமிங்ல சிக்னல் கிடைக்கல. சரி, ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? அவங்க ஃபேமிலில பெரிய குழப்பமே நடந்திருக்கு டாக்டர். என்ன சொல்ற? பெரிய குழப்பமா? ஆமா டாக்டர். அன்னைக்கு அன்பரசி கூட வந்தாரே சந்திரசேகர்னு ஒருத்தர், அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணி சும்மா பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்பரசி என் பையன் சந்திரசேகரனோட பொண்ணு இல்ல. இருந்தாலும் நாங்க அப்படிதான் சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருந்தா. விதி, நாங்க ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடந்துருச்சு. நிச்சயதார்த்தம் நடக்கலம்மா. இதுதான் நடந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க டாக்டர். அவங்க உண்மை என்னன்னு தெரியாம அன்பரசிய தன்னோட சொந்த பேத்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். என்னது, அந்த பொண்ணு அவங்க பேத்தி இல்லையா? நான் தான் ரிப்போர்ட் கொடுத்தேன். அன்பரசி உண்மையாவே சந்திரசேகரோட பொண்ணுதான். அதான் டிஎன்ஏ ரிசல்ட்ல வந்துச்சு. நான் சென்னைக்கு போயிட்டேன்னு நினைச்சுதான் அம்மு இங்க வரல. ரகு வீட்டுக்கு சமையல் பண்ண வந்திருக்கான்னா கண்டிப்பா இங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல தான் அவ தங்கி இருக்கணும். குட்டிமாவை நான் பாத்திரக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் அவ எங்க இருக்காங்கிற விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. சந்திரா, சந்திரா, என்னப்பா? என்ன சந்திரா, நீ மட்டும் வந்திருக்க? அவங்க எங்க? அவங்கள நீ பாத்தியா இல்லையா? அம்மாவை பார்த்து பேசின ரகு. ஆனா அவ என் பொண்ணை பத்தின எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. நேத்து நான் கேட்கும் போது அம்மு நான் ரகு சார் வீட்டுல தான் இருக்கேன்னு சொன்னா. நான் சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி அவளை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தா அவ இங்க வரவே இல்லடா. அம்மு ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. ஆனா அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவளும் அதை சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப நான் அவளை பார்த்தும் கூட என்னால அவளை அந்த பிரச்சனையில இருந்து மீட்க முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதான் அம்மு கிட்ட நான் சென்னைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அவளுக்கு தெரியாம அவ எந்த ஊர்ல தங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். நீ உன்னோட ஒய்ஃபை பார்க்கும் போதே உன் பொண்ணையும் பார்த்திருப்பேன்னு நினைச்சேன். அவங்களும் உங்ககிட்ட இப்படி சொல்லாம இருக்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இப்ப என்ன?
அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியணும், அதானே? டேய், உனக்கு தெரியுமாடா? தெரியாது. அவங்க வேலைக்கு சேரும்போது கூட எனக்கு அதெல்லாம் கேட்கணும்னு தோணல. ஆனா கண்டுபிடிச்சிடலாம். எப்படிரா? அவங்கள வேலைக்கு சேர்த்து விட்ட லேடிய எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட உன்னோட ஒய்ஃபை பத்தி சும்மா கேக்குற மாதிரி கேட்டா அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. மேபி அவங்களுக்கு உன் பொண்ணை பத்தியும் தெரிஞ்சிருக்கலாம். டேய் ரகு ரகு, இப்பவே கால் பண்ணி பேசுறா. பேசுறா. இவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? சந்திரா, ரிங் போகுது. அம்முவை அந்த அம்மா தான் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அம்மு குட்டிமாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும். நான் என் குட்டிமாவை பாத்துருவேன். சரி, டாக்டருக்கு கொஞ்சம் லேட்டா கால் பண்ணி பேசிக்குவோம். என்ன இவரு அன்பரசி அவருக்கு பிறந்த பொண்ணுதான்னு சொல்லிடலான்னு பார்த்தா போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரே. மேபி ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கலாம். திரும்பவும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மிஸ்டு கால் பார்த்துட்டு எப்படியும் அவரே கூப்பிடுவாரு, அப்ப சொல்லிக்கலாம். ஹலோ ஹலோ, பாட்டி வெளியே போயிருக்கு. நீங்க யாரு? அப்படியாமா? பாட்டி வந்ததும் ரகு சார் கால் பண்ணாருன்னு சொல்லி எனக்கு போன் பண்ண சொல்றியா? சரி அங்கிள். பாட்டி பக்கத்துல தான் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வந்ததும் உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன் அங்கிள். சரி, ஓகேமா. டேய் ரகு, என்னாச்சு? யாரு? அவங்க அங்க பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்களா. பேத்தி தான் கால் அட்டன் பண்ணுச்சு. அவங்க வந்ததும் கால் பண்ண சொல்றேன்னு சொல்லுச்சு. என்னடா? என்ன சந்திரா, டக்குன்னு டென்ஷன் ஆகுற? அவங்க எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்களே கால் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா உன் ஒய்ஃப், உன் பொண்ணு எந்த ஊர்ல இருக்காங்கன்னு டீட்டெயிலா தெரிஞ்சிட போகுது. இல்லடா, ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணை பார்க்க முடியலையேங்கிற தவிப்பு என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்குடா. அவ எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு 1000 கேள்விகள் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என் குட்டிமாவை பார்த்தாதாண்டா எனக்கு நிம்மதியாவே இருக்கும். உன் நிலைமை என்னங்கிறது எனக்கு புரியுதுப்பா. சந்திரா, உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சீக்கிரமே பதில் கிடைச்சிடும். சந்திரா, எனக்கு சைட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அவங்க போன் பண்ணதும் நான் உனக்கு அப்டேட் பண்றேன். நீ இங்க பக்கத்துல எங்கேயாவது போய் சாப்பிட்டு வந்துடுறியா? டேய் ரகு, நீ கொஞ்ச நேரம் கால் பண்ணி பாரு. அவங்க அட்டன் பண்ணலன்னா நீயே திரும்பவும் கால் பண்ணி பேசுறா. கண்டிப்பா நீ ஹாப்பி ஆகிற மாதிரி உனக்கு நியூஸ் வரும். நான் வரேன். என்னாச்சுமா? பூட்டு சரியா பூட்ட மாட்டேங்குது. சரி இரு, நான் வரேன். மஞ்சு, இது புடி. அம்மா கூட நான் பூட்டுறேன். பாத்தியா கஸ்தூரி, பூட்டு கூட அன்பரசி கைப்பட்டாதான் பூட்டுது. அம்மா போலாம். வாங்கக்கா.
நேத்து போன் பண்ணும்போது 10 மணிக்கெல்லாம் டான்னு வந்துறதா சொன்னாரு. ஆனா இன்னும் காணோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டென்ஷன் ஆகுது. அப்பா வந்துட்டாரு. கிழவி, நீயும் அவரும் சேர்ந்துகிட்டு சொத்துக்கான எல்லா உரிமையையும் அந்த கஸ்தூரிக்கும் அவ பொண்ணுக்குமா கொடுக்க பாக்குறீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து ஆப்பு வைக்கிறதுக்காக தான் வக்கீல இப்ப நான் வர வச்சிருக்கேன். இனிமே இந்த சிவகாமி ஆட போற மைண்ட் கேம்ல நீங்க எல்லாரும் டோட்டலா ஆஃப் ஆக போறீங்க பாருங்க. வக்கீல் சார், சந்திரா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நான் எந்த முடிவும் எடுக்கிறது சரியா இருக்காது. ஓகே மேடம், என் சைடுல பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பண்ணிடுறேன். அவங்க வந்ததும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்க சார். மேடம், வேற ஏதாவது முடிவு எடுத்தா அதை என்கிட்ட இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா என் ப்ராசஸ உடனே நான் ஸ்டாப் பண்ணணும்ல. இந்தாங்க மேடம், இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஆக வேண்டிய வேலையை பார்ப்பேன். நாம சும்மா பாத்துக்கிட்டு நின்னா கிழவிக்கு நம்ம மேல சந்தேகம் வரும். எதுக்கும் ஒரு ஆக்டிங்க போட்டு வைப்போம். சார், அத்தை நீங்க சொன்னதை கேட்டு பாவம் பதட்டமாயிட்டாங்க. அவங்களை எதுக்காக மேலும் மேலும் நீங்க பதட்டப்பட வைக்கிறீங்க? இப்போ அத்தை அவசியம் சைன் பண்ணியே ஆகணுமா? கிழவி, இப்போ கையெழுத்து போடுறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல. அப்படி கொண்டு வந்து உன்னை லாக் பண்ணிருக்கேன். இனி யாரு என்ன தடுத்தாலும் சொத்து என் பேருக்கும் அனன்யா பேருக்கும் வர்றதுதான். வேல்முருகனுக்கு, கண்ணனுக்கு, வேல்முருகனுக்கு, முருகனுக்கு அரோகரா. இவனுங்க வேற நேரம் காலம் தெரியாம வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்ன இது? ரோட்ல நின்னு அவங்க பாடுறது வீட்டுக்குள்ள பாடுற மாதிரி இவ்வளவு சத்தமா கேக்குது. கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சுட்டு தானே வந்தேன். ஹலோ. ஹலோ சார், கூப்பிட்டு இருந்தீங்களா? வெளியே கடைக்கு போயிருந்தேன். இப்பதான் சார் வந்தேன். பேத்தி நீங்க கூப்பிட்டதா சொன்னா. ஏதாவது விஷயமா சார்? இவங்க கிட்ட நைஸா பேசி உண்மையை வாங்கணும். அப்படி இல்லன்னா சந்திரசேகரோட ஒய்ஃப பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். சார், ஏதாவது வேலைக்கு ஆள் வேணுமா? இல்ல அது வந்து ஆமா சைட்ல வாட்ச்மேன் வேலைக்கு ஒரு ஆள் வேணும். உங்க ஊர்ல யாராவது நல்ல ஆள் இருந்தா சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன் சார். அப்புறம் நீங்க அனுப்புனீங்களே அந்த அம்மா கஸ்தூரி,
அவங்கள மாதிரி நல்லவங்களா இருக்கணும். ஏன்னா சைட்ல நிறைய பொருள் இருக்கு, எல்லாத்தையும் பத்திரமா பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்க சார், நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். கஸ்தூரி வருதுங்களா? வராங்க, நல்ல வேலை எல்லாம் பாக்குறாங்க. பாவம், அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது சார், நான் கேட்டுக்கிட்டதும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு இங்க தனியா தான் சார் இருக்கு. ஓ அப்படின்னா அவங்க பிள்ளைங்க எதுவும் இல்லையா? இருக்கு சார், ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, படிக்குதா? ஆமா சார், மெட்ராஸ்ல படிக்குது போல. பாவம் சார் கஸ்தூரி, அந்த பொண்ணுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுது. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி சம்பாதிக்குது. ஓ, அந்த பொண்ணு பேர் என்ன? என்ன சார்? சார், ஐயோ நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. ச்சே, இந்த நேரம் பார்த்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ திரு, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, நான் பேசுறது எனக்கே கேக்குது சார். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல சார். ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? சார் என்ன சார் சொல்றீங்க? கால் கனெக்ட்ல தான் இருக்கு, ஆனா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, ச்சே, எங்க போனாலும் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது கேக்குது. முதல்ல சரியா கேட்கல சார். அதான் ஏதோ கஸ்தூரியோட பொண்ணு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த நேரம் பார்த்து நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஆமா சார், அந்த பொண்ணு மெட்ராஸ்ல ஏதோ காலேஜ்ல படிக்குதான். நல்லா படிக்குதுன்னு கஸ்தூரி அப்பப்ப பாக்கும்போதெல்லாம் சொல்லும் சார். மத்தபடி எந்த விவரம் எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சொன்னீங்களே? ஆமா சார், அந்த பொண்ணு பேரு ஏதோ நல்ல பேரு, டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு பேரு இந்த மறதி வியாதியால பெரிய தொந்தரவா இருக்கு சார். எங்க சார், அந்த பொண்ணு வர போக இருந்தாவது கூப்பிட்டது ஞாபகம் இருக்கும். அந்த பொண்ண நான் சின்ன வயசுல பார்த்தது சார். ஒரே ஊர் தான், ஆனா பேர் தெரியல பாருங்களேன். நீங்களும் அவங்களும் ஒரே ஊரா? ஆமா சார், எங்க ஊர் தான். எந்த ஊரு? அட என்ன சார், உங்களுக்கும் மறந்து போயிடுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, வயலூர் சார். டவுன்ல இருந்து ஒரு 10 மைல் தான். ஓ, வயலூர் தானா? சந்திரா, உன் ஒய்ஃபோட ஊரு தெரிஞ்சிடுச்சு. அப்படியே உன் பொண்ணு பேரும் தெரிஞ்சிட்டா உன் ஃபேமிலியை நீ பார்க்க நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். கடவுளே, இந்த அம்மாக்கு அந்த பொண்ணு பேரு ஞாபகத்துல வந்துடணும். கடவுளே. சார், ஞாபகம் வந்துச்சு சார். அந்த பொண்ணு பேரு அன்பரசி. அன்பரசியா? ஆமா சார், அன்பரசி தான். நல்லா தெரியுமாமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு மறந்துதான் போகும், ஞாபகம் வந்துட்டா அதுல ஒரு சின்ன தப்பு கூட வராது. எனக்கு நல்லா தெரியும் சார். கஸ்தூரியோட பொண்ணு பேரு அன்பரசி தான். என்ன சார், பொண்ணு பேரெல்லாம் விலாவரியா கேக்குறீங்க? ஏதாவது விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க, அவங்க குடும்பம், அவங்க பசங்க படிக்கிறாங்களா? சப்போஸ் அவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதெல்லாம் செய்யலாம்ல, அதுக்காக தான். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் ஏன் பாடு ஓஞ்சிடும்.
அன்பரசி, இந்த சம்பந்தம் மட்டும் ஒத்து வந்துருச்சுன்னா போதும். அந்த பையன் ஏதோ பெங்களூருன்னு சொல்றாங்க. கண் காணாத இடத்துல போய் இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாம நீ சந்தோஷமா இருப்ப. அது போதும் எனக்கு. மா, அம்மா, என்னம்மா? கடவுளே, என் குட்டிமா பேரை கேட்கிற நேரத்துல இப்படி ஆகணுமா? இத்தனை வருஷம் என்ன பாடப்படுத்தினது பத்தாதா, இப்படி அம்மாவை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல என் குட்டிமாவையும் பார்க்கணும்னு நினைக்கும் போது ஏன்னு தெரியல, என் அம்மா வாயில இருந்து குட்டிமாவை பத்தி ஒரு வார்த்தை கூட வரல. இப்ப என் அம்மா மறைக்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சு என் குட்டிமாவை பார்க்கலான்னு நினைச்சா அதுலயும் இப்படி தடங்கள் வருது. என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் என் குட்டிமாவை பார்க்கணுங்கிறது தான். அதை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும். சந்திரசேகர் சாரு, நேத்து அன்பரசி வீட்டுக்கு வந்தவர் தானே இவரு? அன்பரசி சென்னைக்கு போறது இவருக்கு தெரியாது போல. தெரிஞ்சா கார்ல கூட்டிட்டு போயிருவார்ல. அவளுக்கு பஸ் காசாவது மிச்சமாகும். நாம போய் சொல்லிடுவோம். சார் 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 சரிம்மா, பஸ் எடுத்துட போறாங்க. நீ கிளம்பு. எப்பவும் என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம வேலை வேலைக்கு சரியா சாப்பிடு. உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிம்மா. எனக்கு சொன்னதெல்லாம் இருக்கட்டும். நீயும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்கணும். சரியா? நான் தினமும் மஞ்சுக்கு போன் பண்ணி கேட்பேன். சரிம்மா. அன்பு, வண்டி கிளம்பு போது சீக்கிரமா வா. வா அன்பு. பத்திரமா போயிட்டு வாமா. ஆனா அவ வராம இருக்கிறதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாடா. இப்பதான்டா புரியுது. அவளும் அதே ஊர் தாண்டா. அங்கதான் என் குட்டிமாவும் இருக்காங்கிறது எனக்கு இப்பதான்டா புரியுது. என்ன சந்திரா, என்ன பேர் சொன்ன இப்ப? அன்பரசியா? ஆமாண்டா. எங்க வீட்டுல இருந்துதான்டா படிக்கிறா. அவளை பார்க்கதான்டா நான் அந்த ஊருக்கு போனேன். அட கடவுளே, இதுதான் விதியோட விளையாட்டா? அன்பரசி தான் தான் பொண்ணுன்னு தெரியாமலே சந்திரா அவளை வீட்டுல தங்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் தான் பொண்ணை தேடி ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருக்கானே. என்ன கொடுமை இது! நண்பா, நான் சொல்ல போறது இப்ப உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கலாம். உன் பொண்ணோட பேரு. டேய், ஹலோ. டேய் ரகு. ஹலோ ஹலோ ரகு. மறுபடியும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கும் போது போன் கட் ஆயிடுச்சு. சாரி சார், நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லதான் கால் பண்ணேன். அப்போ நீங்க ஏதோ பிஸியா இருந்திருப்பீங்க போல, கால் அட்டென்ட் பண்ணல. அதான் சார் வாய்ஸ் மெசேஜ் பண்றேன். நேத்து நாம சந்திச்சப்ப நீங்க என்கேஜ்மெண்ட்ல ஏதேதோ பிரச்சனை எல்லாம் நடந்து போச்சுன்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு எதுவும் புரியல. ஆனா அப்புறம் தான் நான் உங்க வீட்டுல விசாரிச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட
உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு கூப்பிட்டேன். உங்களுக்கும் அன்பரசிக்கும் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல நல்ல வேலை அம்மா இங்கதான் நிக்கிறாங்க. இப்ப நான் எப்படி இந்த சாவி கொடுக்கறது? அன்பு என்ன பண்ற? ஷால் எதுக்கு எடுக்கிற? இந்த ஷால்ல சாவிய சுத்தி பஸ்ஸுக்கு வெளியே போட்டா அம்மா வந்து எடுத்துப்பாங்கல்ல, அதான். நல்ல ஐடியா அன்பு, சீக்கிரம் பண்ணு. அதான் சார், அன்னைக்கு உங்களுக்கும் அன்பரசிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல ரிசல்ட் பாசிட்டிவா தான் சார் வந்துச்சு. அதாவது அன்பரசி தான் சார் உங்க சொந்த பொண்ணு. அன்பரசியா? சொல்லாமோ, அன்பரசி தான் நம்ம பொண்ணா? ஏன் இப்படி மௌனமா இருந்து கொல்ற? பதில் சொல்லு அம்மு. ஐயோ கடவுளே, இத்தனை வருஷமா எந்த உண்மை இவருக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சு அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தேனோ, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. அன்பரசிதான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சா எந்த திசையில இருந்து அவ உயிருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியாது. என் பொண்ணை காப்பாத்த என் புருஷன்கிட்டயே திரும்ப திரும்ப பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குறிய முருகா. என்ன மன்னிச்சிருங்க, என் வாயால அந்த உண்மையை சொல்ல முடியாதுங்க. அவ பேரு தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லாமோ. என் குட்டிமாவோட பேரையாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன் ஆயிட்டனா? சொல்ல அம்மோ. அவ பேரு கேக்குறேன்ல, சொல்ல அம்மோ. நீ சொல்லலனா என்ன அம்மோ? அந்த கடவுளே எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு அது போதும். டேய் சொல்றா. டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்ற விஷயத்த சொல்லாமலே போன் கட் ஆகி போயிடுச்சுடா. ஆமா சந்திரா, போன் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு போராடி ஆன் பண்ண, திரும்பவும் ஆஃப் ஆனாலும் ஆயிடும். சொல்றா. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அப்புறமா தூக்கி போடலாம், அப்பதான் சரியா இருக்கும். அன்பரசியே இப்ப கூப்பிடுறா. அப்பா, நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை தேடி வருவேன். உங்களை என் அப்பான்னு இந்த உலகத்துக்கே காட்டுவேன். அன்பரசி! முருகா, எனக்காக நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இப்ப என் அப்பாவையும் நீதான் என் கண்ணுல காட்டணும்.
பத்மா மேடம், என்ன சொன்னீங்க? தப்பான பொறுப்பு, அப்பன் பேரு தெரியாதவ, ஈன பிறவின்லாம் சொன்னீங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் அப்பா யாரு, எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு இவருதான் எங்க அப்பான்னு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப பாக்கலாம் என்னையும் எங்க அம்மாவையும் தரைகுறைவா பேசின வாய் என்ன பண்ணுதுன்னு. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? உங்களை நான் எங்கன்னு போய் தேட போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு நாளா எனக்கு உங்களை சம்பந்தப்பட்டது எதுவுமே கிடைக்காம இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்பிக்கை தர மாதிரி இந்த போட்டோ என் கையில கிடைச்சிருக்கு. இதுல நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. நீங்க இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை நான் கண்டுபிடிச்சு நீங்க தான் என் அப்பான்னு எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்துவேன். அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நான் கும்பிடுற அந்த முருகன் என்னைக்கும் எனக்கு துணையா இருப்பான். நல்லா பாத்துக்குங்க. நான் சொன்ன மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. டாக்டர், யூர் ஆல் ரைட். பாத்துக்குங்க, நான் வரேன். சார், நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது சார். நீங்க மனசை விடாம தைரியமா இருங்க. 1 வருஷமா 2 வருஷமா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் என் பொண்ணை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இப்ப இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. சார், அழாதீங்க சார். அந்த முருகன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் சார். நீங்க கவலைப்படாம இருங்க சார். அழாதீங்க சார். சார், சார், வண்டி எப்சி காட்டணும். நேரமாச்சு, நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இருப்பா. இந்தாங்க. யாருமே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்த நேரத்துல நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த உதவிக்கு இந்த உதவி கம்மிதான். இருந்தாலும் இத வச்சுக்கோப்பா. சார், எதுக்கு சார் காசு? இது எங்க அப்பா முருகன் சொன்ன சவாரி. இதுக்கு காசு வாங்கினா அது தப்பாயிடும் சார். நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் வரேன் சார். வரேன் மேடம். நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு வந்தாரு. இல்லன்னா என்ன பண்ணிருப்பேன்னே தெரியலாமோ. என்னங்க, நான் ஒண்ணு கேட்பேன், செய்வீங்களா? என்னம்மா இது கேள்வி? இதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன செய்யணும் சொல்லு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தாங்க. என்ன அம்மோ, எதுக்கு இப்ப திடீர்னு சத்தியம் எல்லாம் பண்ண சொல்ற? நீங்க முதல்ல சத்தியம் பண்ணித்தாங்க, நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, நீ கேட்டா நான் உயிரே கொடுப்பேன். சத்தியம் பண்ண மாட்டேனா? நீ நம்ம குட்டிமாவை பார்க்க கூடாது, அவளை பத்தி எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னப்பவே நான் எதுவுமே பண்ணல.
ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அப்படி சொல்றேன்னு நினைச்சு அதை தெரிஞ்சுக்கதான் நான் இங்கேயே தங்கினேன். ஆனா பாத்தியா, கடவுள் குட்டிமாவை என் கண்ணில் காட்டிட்டாரு. குட்டிமா விஷயத்திலேயே நான் உன்னை மீறி எதுவுமே செய்யலையே. அந்த விஷயத்திலேயே நான் உன் வார்த்தையை மீறாதவன். இனிமேல மீற போறேன். குட்டிமாவை என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் ஊரெல்லாம் தேடி இருக்கேன் பாரு. அதுவும் நம்ம அன்பரசி தான் என் குட்டிமான்னு தெரிஞ்சதும் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லம்மா. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷமே நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? எத்தனை தடவை நான் சொல்றது, இப்படி அபசகுணமா பேசாதீங்க. நீங்க இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணுங்க. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. விஸ்வா என்னம்மா வீட்டுக்கு வரல? அவன் நேத்து நைட்டே வந்துட்டான் அத்தை. வந்துட்டானா? என்ன வந்து பார்க்கவே இல்ல. அவன் லேட் நைட் வந்தான் அத்தை. அதான் டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பான். எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் இப்படி என் மனச புரிஞ்சுக்காம நடந்துக்கிறிய விஸ்வா. என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத அந்த அன்பரசி என்கிட்ட சொடக்க போட்டு முடிஞ்சா உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க பாக்கலான்னு சவால் விட்டுட்டு போயிருக்கா. நீ என்னடானா அவளையே போய் பார்த்துட்டு வந்திருக்க. என்ன பண்றதுன்னே புரியல. மார்னிங்மா. என்னம்மா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க? என் பையன் விஸ்வா நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். என் பேச்ச மீறவே மாட்டான். ஆனா இப்ப அப்படி இல்லையே. உன் நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே புதுசா இருக்கேப்பா. ஐயோ அம்மா, காலையிலேயே வா ப்ளீஸ். ஏதாவது சொல்றதா இருந்தா ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பொண்ணு அன்பரசி தானம்மா?